கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, உன்னை பற்றி உனக்கே தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. நீ உன்னை எப்படி பார்க்குறாயோ அது ஒரு முழு உண்மை இல்லை. உன் உள்ளத்தில் ஒரு சக்தி இருக்குது, நீ இன்னும் அதை கண்டுபிடிக்கலை. நீ பல விஷயங்களை தாங்கி நிற்கிற, ஆனால் உன் வலிமையை நீனே உணரலை. இன்றைக்கி நான் சொல்ல போகும் இந்த விஷயம் உன் மனசை அதிர வைக்கும். உன்னை பற்றி உனக்கே தெரியாத உண்மை. இந்த உண்மை புரிஞ்சால் உன் வாழ்க்கை பழைய மாதிரி இருக்காது. சாமி, நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிற? நான் சாதாரணமானவன், என்னால் பெரிய விஷயம் எதுவும் ஆகாது அப்படின்னு நினைக்கிறியா? ஆனால் அது உண்மை இல்லை சாமி. நீ உன்னையே நீயே குறைச்சி மதிப்பிடுற. சாமி, உன் திறமைகள், உன் எண்ணங்கள், உன் உள்ளத்தில் இருக்கும் வலிமை, இவை எல்லாமே நீ நினைப்பதை விட அதிகமாக இருக்குது. ஆனால் நீ அதை பயன்படுத்தவே இல்லை. சாமி, சில தோல்விகள் வந்ததால், சிலர் உன்னை நம்பாததால் நீ உன்னை பற்றிய கருத்தை மாற்றிக்கிட்டு இருக்க. நான் முடியாதுன்னு நீயே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் இந்த சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? மனிதன் தன் சக்தியை அவனே தன்னை மறைச்சி வச்சுருக்கான். அதே போல் தான் நீயும். நீ இப்போது இருக்கும் நிலை உன் முழு திறமைன்னு ஒரு சிறிய பகுதி மட்டும்தான். நீ இன்னும் உன்னை முழுமையாக அறியலை. நீ உன்னை உணர்ந்த நாளில் உன் வாழ்க்கை எப்படி மாறும்னு நீயே ஆச்சரியப்படுவ. சாமி, உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை நீ இன்னும் முழுமையாக உணரலை. நீ பல விஷயங்களை தாங்கி நிற்கிற, அது சாதாரணமான விஷயம் இல்லை. பலர் அந்த நிலையை உடச்சி போயிருப்பாங்க, ஆனால் நீ இன்னும் நின்றுக்கிட்டே இருக்க. அது உன்னோட வலிமை. சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? மனிதன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி அவனுக்கே தெரியாமல் இருக்கும். நீ சந்தித்த கஷ்டங்கள், நீ கடந்து வந்த சோதனைகள், இவையெல்லாம் உன்னை பலவீனமாக்கவல்ல, அவள் உன்னை இன்னும் வலிமையானதாக மாற்றியிருக்கு. சாமி, நீ நினைப்பதை விட நீ அதிகமான சக்தி வாய்ந்தவன். நீ ஒரு முறை உன் உள்ளத்தை கேளு. நான் உண்மையிலேயே பலவீனமானவனா? உன் மனசு சொல்லும், இல்லை நீ வலிமையானவன்னு சொல்லும். அந்த குரல் தான் உண்மை. இந்த சக்தியை நீ உணர்ந்தா நீ வாழ்க்கையில் எந்த தடையையும் கடந்து செல்ல முடியும். சாமி, ஒரு நிமிஷம் அமைதியாக நில்லு. உன் கடந்த காலத்தை நினச்சிப்பாரு. நீ இது வரைக்கும் எத்தனை கஷ்டங்களை கடந்து வந்திருக்க. அந்த நேரங்களில் இது முடியாது, இதிலிருந்து நான் வெளியே வர முடியாதுன்னு தோணியிருக்கும். ஆனால் இன்றைக்கி நீ இன்றும் நின்றுக்கிட்டு இருக்க. அதுவே உன்னோட உண்மையான வலிமை. நீ விழுந்திருக்க, ஆனால் மீண்டும் எழுந்திருக்க. நீ அழுதுருக்க, ஆனால் அதற்கு பிறகும் வாழ்ந்திருக்க. நீ உடைஞ்சிருக்க, ஆனால் முழுமையாக சித்தரி போல. இந்த சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? விழுந்த மனிதன் பலவீனமானவன் அல்ல, மீண்டும் எழுந்தவன் தான் வலிமையானவன். நீ கடந்த பாதை சாதாரணமான பாதை இல்லை, அது உன்னை உருவாக்கிய பாதை. இன்றைக்கி நீ இருக்கும் நிலை அந்த கஷ்டங்களின் விளைவு. நீ கடந்து வந்த பாதையை நினச்சி பார்த்தா நீ உன்னை பற்றி பெருமைப்படுவ. சாமி, ஏன்னா நீ நினைப்பதை விட நீ அதிகமாக வலிமையானவன். சாமி, நீ பிறப்பதற்கே ஒரு காரணம் இருக்குது. நீ நினைப்பதை போல் உன் வாழ்க்கை சாதாரணம் இல்லை. இந்த உலகத்தில் நீ இருக்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நீ இப்போது சந்திக்கும் சோதனைகள் கூட வீணாகலை. அவை உன்னை ஒரு பெரிய விஷயத்துக்காக தயாராகிட்டு இருக்கு. இந்த சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கும். சாமி, நீ அந்த நோக்கத்தை இன்னும் கண்டுபிடிக்கலை. அதனால தான் உனக்கு வாழ்க்கை குழப்பமாக தோணுது. ஆனால் ஒரு நாள் நீ உன்னை முழுமையாக புரிஞ்சு கொள்ளுவ. அதற்காகத்தான் நான் பிறந்தேன்னு நீயே உணர்வ. அந்த நாள் வந்தோன்னே உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறிடும். அதனால் உன்னை சாதாரணமாக நினைக்காத. நீ ஒரு காரணத்துக்காக தான் பிறந்தவன். சாமி, இப்போது உன்னை பற்றி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகு நீ செய்ய வேண்டியது மிகவும் முக்கியம். முதல்ல உன்னை குறைச்சி நினைப்பதை நிறுத்திக்கோ. நீயே உன்னை நம்பலைன்னா உன் வாழ்க்கை முன்னேறாது. அடுத்து உன்னோட உள்ளத்தில் இருக்கும் குரலை கேட்டுக்கோ. இதுதான் உன்னோட உண்மையான வழிகாட்டி. அது உன்னை சரியான பாதைக்கு கொண்டு போகும். அடுத்து உன்னோட பயத்தை விடு. நீ முயற்சி செய்யாமல் இருப்பதற்கான காரணம் பயம்தான். இந்த சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? பயத்தை கடந்து செல்லும் மனிதனுக்கு எதுவும் முடியாதது இல்லை. அதனால் இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உன்னை நம்பு, உன் சக்தியை உணரு, முன்னேறு. சாமி, நீ எனக்காக ஒன்றே ஒன்று செய்ய சாமி. இந்த வார்த்தையை 11 முறை ஒரு நிமிஷம் சொல்லு சாமி. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக.
ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. சாமி, இன்னைக்கு நீ கேட்ட இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை. இது உன்னை வெளிப்பூட்ட வந்த தகவல். நீ உன்னை பற்றி நினச்சது முழு உண்மை இல்லை. உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி இன்னும் பெருசு. நீ கடந்து வந்த கஷ்டங்கள் உன்னை உடைக்கலை, உன்னை உருவாக்கியது. இந்த சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? உன்னை நீ உணர்ந்தா உன் வாழ்க்கை மாறிடும். அந்த உண்மை இப்போ உன்னிடம் வந்திருக்கு. இனி உன்னை குறைச்சி நினைக்காத. நீ சாதாரணமான மனிதன் இல்லை. உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. உள்ளத்தில் ஒரு பெரிய சக்தி இருக்குது. அதை உணர்ந்தோன்னே உன் வாழ்க்கை வேறு நிலைக்கு போகும் சாமி.